இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நீதி நேற்று என்ப நாமத்தினாலே மகிமை டிவி நேர்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். மகிமை நேர நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். தொடர்ந்து இப்போது டிசம்பர் மாதம் கிறிஸ்மஸ் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த கிறிஸ்மஸ் மாதத்திலும் கூட உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் இந்த கிறிஸ்மஸ் மாதத்திலே அவனுடைய பிறப்பை குறித்து ஒவ்வொரு நாளாக நம்ம தியானித்து வருவோம். இன்றைக்கு கிறிஸ்மஸ் என்ற உடனே எனக்கு ஒரு சம்பவம் நினைவுக்கு வருகிறது. அமெரிக்கா தேசத்திலே ஜெய் என்கிற ஒரு போதகர் இருந்தார். அவர் ஊழியம் செய்து கொண்டிருந்தார். அவர் வீட்டிலே ஒரு நாள் இருக்கும்போது தன்னுடைய 3 வயது மகள் வீட்டில் இருக்கிற அந்த மரம் கிறிஸ்மஸ் ட்ரீ அது அருகே சென்று அங்கே நிறைய கிஃப்ட்ஸ்லாம் அடுக்கி வச்சுருந்தாங்க. அதெல்லாம் எடுத்து அவள் உளிக்கி ஆட்டி ஆட்டி பார்த்து கொண்டு இருக்கிறார். அவள் பார்த்து கொண்டு இருக்கும்போது ஒவ்வொரு பொட்டலத்திலையும் நிறைய பரிசுகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அதில் ரிப்பன் வைத்து கெட்டப்பட்டிருந்தது. அதிலே ஒரு ரிப்பன் மட்டும் தனியாக இருந்தது. அவள் அதை எடுத்து கொண்டு வந்து தந்தையிடம் தன் உடல் முழுவதும் அவர் தலையிலெல்லாம் கெட்டிட்டு, அப்பா நானும் ஒரு கிஃப்ட் தான் அப்படி சொல்லி பாருங்கள் நானும் ரேப் பண்ணியிருக்கேன், ரிப்பன் வச்சு ரேப் பண்ணியிருக்கேன்னு சொன்னான். அவங்க அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தான். ஆமாம்பா நீனும் எனக்கு ஒரு கிஃப்ட்டு தான் சொன்னாங்க. நாம் பிரியமானவர்களே, இன்றைக்கு தொடர்ந்து இந்த மாதம் முழுவதும் நாம் கிறிஸ்மஸ் பரிசு என்ற தலைப்பிலே நாம் தியானிக்க இருக்கிறோம். கிறிஸ்மஸ் பரிசு. இன்றைக்கு ஆண்டவராக இயேசு நமக்கு ஒரு பரிசு. வசனம் சொல்லுது, யோவான் 3:16 தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறேன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இன்றைக்கு ஆண்டவராக இயேசு பிறப்பு என்ன கொண்டு வருகிறது? அன்பை கொண்டு வருகிறார். அவர் குமாரனை உலகத்துக்கு தந்தருளி இவ்வளவாய் அன்பு. அப்போ இன்றைக்கு என்ன கிஃப்ட், என்ன பரிசு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு? இயேசு அவர் அன்பானவர். நம் மற்றவர்களுக்கு பரிசு கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். கிறிஸ்துமஸ் பரிசு அது அன்பை நாம் கொடுக்கணும். அதற்கு ஒரு உண்மை சம்பவம் எனக்கு நினைவுக்கு வருது. பாருங்க, இன்றைக்கு அநேக சூழ்நிலையிலே நாம் இருக்கோம். இந்த கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்திலும் கூட நாம் அன்பே இல்லாத நிலைமையில இருக்கிறோம். பாருங்க, ஒரு உண்மை சம்பவம். மெக்சிகோ நாட்டிலே ஒரு ஆலயத்திலே ஒரு ஆராதனை நடந்து கொண்டிருக்கிற வேளையிலே அந்த ஒரு போதகர் அந்த அறிவிப்பு சொல்ல வேண்டிய நேரத்திலே ஒரு ஜெப குறிப்பை கொடுத்தாராம். அந்த ஜெப குறிப்பில் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆபிரகாம் என்ற ஒரு சிறு மகன் அவனுக்கு மூளை சேதம் ஆகிவிட்டது. அதனால அவன் மூளை பாதிக்கப்பட்டிருக்கிறது, அவனுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள் என்று சொல்லி அந்த ஜெப குறிப்பை கொடுக்கிறார். அந்த ஆலயத்தில் புதிதாக வந்த அமெரிக்கா தேசத்திலிருந்து ஒரு கணவன் மனைவி இருவர் இருக்கிறார்கள். அவர்கள் அந்த அறிவை கேட்கிறார்கள். இந்த ஆபிரகாமுக்கு சொந்த பந்தம் இல்லை, உதவி செய்ய யாரும் இல்லை, அதனால அவனுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆலயத்தில் அறிவு கேட்ட உடனே இவர்களுக்கு ஒரு எண்ணம், இந்த பிள்ளையை ஆபிரகாமை நாம் தத்தெடுத்து நாம் வளர்த்தால் என்ன என்று அவர்களுக்குள்ள எண்ணம். இவர்கள் உடனே சொல்லி அந்த பிள்ளையை வாங்கி கொண்டு அமெரிக்கா தேசத்திற்கு கொண்டு போறார்கள். அப்போ அங்கே அவர்களுக்கு ஏற்கனவே 5 பிள்ளைகள், 5ஓடு சேர்ந்து 6வது பிள்ளை. இப்போ அந்த ஆபிரகாமை 1985 தத்தெடுத்தார். அவனுக்கு மூளையிலே சேதம் ஏற்பட்டு அவளை பராமரித்தார். அதற்கு இடையே பாருங்க, அவர் 2014 ஆண்டுக்குள்ளாக அவர்கள் 29 பிள்ளைகளை தத்தெடுத்தார்கள். பாருங்க, அந்த தத்தெடுத்த பிள்ளைகள்லாம் எப்படிப்பட்ட பிள்ளைகளாம் பாருங்க. அவர்கள் வாய் பேச முடியாம, நடக்க முடியாம, இன்னும் அவர்கள் போலியோ, சிறுநீரக செயலிழப்பு, இன்னும் கேன்சர், இப்படிப்பட்ட நோயில உள்ள பிள்ளைகள் எல்லாம் அவங்க தத்தெடுத்து வைக்கிறாங்க.
அங்கே அவங்க தத்தெடுத்து வளர்க்காங்க, அங்கே அங்கே இருக்கிற பிள்ளைகளை பராமரிக்காங்க. அங்கே அந்த அவர்களால் வளர்க்கப்பட்ட ஒரு மகன் ஜோசப் என்கிற மகன், அந்த தத்தெடுக்கப்பட்ட பிள்ளையில ஒரு பிள்ளை சொல்றான், நீங்க வீடு ஒரு பெரிய வீடு, உங்க குடும்பம் பெரிய குடும்பம், நான் சந்தோஷமான குடும்பம். அதாவது அந்த நபர்கள் தத்தெடுத்த அந்த அவர்களை குறித்து சொல்றான், எங்க அப்பாவும் அம்மாவும் அவங்க காலையிலே எழும்பி வேலையை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. எங்க வீட்டில் 11 அறைகள் இருக்குது, பெட்ரூம் மட்டும் 11 பெட்ரூம் இருக்குது. இன்னும் என்னுடைய அம்மாவும் அப்பாவும் காலையில எழும்பி ஒரு நாளைக்கு 6 மூட்டை துணியை துவைப்பார்களாம். அப்படி எங்களை அழகாக அன்பாக வளர்க்காங்க. அவர்களுக்கு நான் ஈடு இணையாக நான் என்னத்தை கொடுப்பேன்னு சொல்றேன். பிரியமானவர்கள், இன்றைக்கு நாம் எத்தனை பேர் அன்பு செலுத்துவதில் முந்திக் கொள்கிறோம். இந்த அன்பு குழந்தைகளை தத்தெடுத்து வளர்த்து அவர்களை சொந்த பிள்ளைகளை போல வளர்க்கிறார்கள். அவர்கள் அன்புக்கு ஈடு இணையே இல்லை என்று சொல்றான். பிரியமானவர்கள், இன்றைக்கும் கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக பிறந்தார். அவர் பிறப்பின் நோக்கமே அன்புதான். அவர் இந்த உலகில் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. யோவானிலே குறிப்பிடப்பட்டிருக்கு. 1 யோவான் 3:18 வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலே அன்பு கூற கடவோம் என்று சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கு. இன்றைக்கும் கூட கிறிஸ்துமஸ் பரிசு என்ற தலைப்பிலே நாம் தியானிக்கிறோம். முதலாவது இந்த நாளிலே, நாம் கிறிஸ்துமஸ் நாளிலே மற்றவர்களுக்கு அன்பை பரிசளிப்போம். அந்த கதைகளை கேட்டது போல அந்த பிள்ளைகளுக்கு 29 பிள்ளைகளுக்கும் அவர்கள் அன்பை பரிசளித்தது கொடுத்தது போல நாமும் மற்றவர்கள் இந்த கிறிஸ்துமஸ் நாளில் அன்பை பரிசளிப்போம். கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பின் பிதாவே, இந்த நாளுக்காக நன்றி. இந்த நாளிலும் கூட இந்த கிறிஸ்துமஸ் காலங்களிலே நாங்கள் மற்றவர்களுக்கு பரிசளிக்கணும், கொடுக்கணும், ஏதாவது செய்யணும் இருக்கும். அன்பை கொடுக்க எங்களுக்கு கற்றுத்தாங்க. அன்பு இசப்பா, இந்த உலகத்துல இசப்பா எல்லாரும் மாய்மாலமாக இருக்கிறாங்க. கடைசி காலத்துல அன்பு தனிந்து போகும்லாம் போடப்பட்டிருக்கு இசப்பா. அப்பா, அந்த உலகத்துல இசப்பா நாங்க இசப்பா நீங்க இந்த உலகத்தில் குமாரனை தந்தது இவ்வளவாய் அன்பு கொண்டது போல நாங்களும் மற்றவர்கள் அன்பு செலுத்த சாட்சியாக இருக்க கிருபை தாங்க. துதிகன மகிமை மக்கள் ஏறடிக்கிறோம். மீப்பர் மூலம் கேட்கிற பிதாவே.